400 சாம நேர தேரர்களுக்கு உபசம்பத்தா நிலையை வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா ராமன்ய மகாபீடத்தின் மகாநாயக்கர் மக்குளேவே விமலத்தேரரின் தலைமையில் கல்நேவ மகாவலி விளையாட்டரங்கில் அங்குரார்ப்பண வைபவம் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு அதிதிகள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். புத்த சாசனத்திற்கு அளப்பரிய சேவையாற்றிய வெளிநாட்டு தேரர்கள் உள்ளிட்டவர்களுக்கு கௌரவ நாமங்களும் வழங்கப்பட்டன. பௌதீக வள அபிவிருத்தி என்பது நாடொன்றின் அபிவிருத்தியின் ஒரு பகுதி மாத்திரமே. சமூகத்தில் உள்ளவர்கள் எந்த அளவு ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்தை அடைந்துள்ளார்கள் என்பது நாட்டின் அபிவிருத்தியின் முக்கிய பகுதியாகும். நல்லவை தீயவை தொடர்பில் சிறந்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் தவறியுள்ளோம். பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது என்ற கேள்வியை விட பணம் இருப்பது ஒரு பெருமையாக கருதும் சமூகம் உருவாகியுள்ளது. அதிகாரத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பதை விட அதிகாரத்தை பெருமதியான ஒரு விடயமாக சமூகம் புரிந்து கொண்டுள்ளது. சட்டத்திற்கு அமைய வாழ்வதா, சட்டத்திற்கு மேலாக வாழ்வதா? சட்டத்திற்கு மேலாக வாழ்பவர் மிகவும் அதிகாரம் பொருந்திய பெருமதி நிறைந்த ஒருவராக சமூகத்தில் கருதப்படுகின்றார். எது நல்லது, எது தீயது, எது சரியானது, எது தவறானது என்பதை எமது சமூகம் வேறுபடுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக புதிய கருத்தாடலை ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. மனிதநேயம் மரித்து போன சமூகமே உள்ளது. மனசாட்சி முடங்கிய சமூகம் உள்ளது. அதற்கு மீண்டும் மனிதநேயத்தின் சுவாச காற்றை செலுத்த வேண்டும். இந்த சமூகத்திற்கு அந்த சுவாசத்தை வழங்க வேண்டும். இந்த விடயத்தில் எமது நாட்டின் மகா சங்கத்தினருக்கு முக்கிய பொறுப்பு உள்ளது. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் கருவியாகவே இனவாதம் பயன்படுத்தப்பட்டது. வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு தரப்பினரும் போட்டி போட்டுக்கொண்டு அதிகாரத்திற்காக இனவாதத்தை தூண்டினர். இனவாதம் என்பது பரஸ்பரம் வியாபிக்கின்றது. தமிழ் இனவாதம் மேலோங்கும் போது அதற்கு நிகராக சிங்கள இனவாதமும் மேலோங்குகின்றது. சிங்கள இனவாதம் மேலோங்கும் போது அதற்கு சமமாக தமிழ் இனவாதமும் மேலோங்குகின்றது. வடக்கிலும் தெற்கிலும் இனவாதத்திற்கு தூர பிரதேசங்களில் வாழும் அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளே பலியாகின்றனர். மீண்டும் ஆங்காங்கே இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சிகளை நான் காண்கின்றேன். நாம் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியில் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமளிப்போம். ஆனால் இனவாதத்திற்கு சந்தர்ப்பம் அளிக்கப் போவதில்லை. நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், இந்த சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்றால் சட்டத்தை வலுவாக்கியேனும் இந்த நாட்டில் இனவாதத்தை தோற்கடித்து தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவேன். பிக்குகளாக இணைவோரின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் பிக்குகளாக நீடிப்பது குறைவாகவே உள்ளது. ஆகவே இந்த கடினமான பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிக்குகளும் பொது சமூகத்திலிருந்து வந்தவர்களே. பிக்குகள் சிரமப்பட்டு இந்த மாணவர்களை உருவாக்கி இந்த விகாரைகளை அபிவிருத்தி செய்து அவற்றை பாதுகாப்பதற்கு பாடுபடுகின்றனர். நாம் அதனை அறிவோம். இந்த புத்த சாசனத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பிக்குகளும் பொதுமக்களும் இந்த சந்தர்ப்பத்தில் உறுதி பூண வேண்டும்.